வணக்க மக்களே, நீங்க பப்பாளி பழத்தை சாப்பிடும்போது இனிமே எச்சரிக்கையாக இருக்கணும். அதுல ஒரு சில ஆபத்துகள் ஒளிந்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பப்பாளி பழத்தை சாப்பிடும்போது பப்பாளி பழத்து கூட ஒரு சில உணவுப் பொருட்கள்லாம் சேர்த்து சாப்பிடவே கூடாது. அப்படி நீங்க என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிடக்கூடாது, அப்படி நீங்க அதை மீறி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஏற்படும், அதுல இருந்து நீங்க எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பப்பாளி பத்தின ஒரு சில சின்ன சின்ன விஷயத்தை நம்ம இந்த வீடியோல பெருசா பார்க்க போறோம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பப்பாளி தற்போது எல்லா காலங்களுமே கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான். மலிவானது அப்படின்றத விட இனிப்பானது, அதில் இருக்கக்கூடிய சத்துக்களுக்கு பஞ்சமே இல்லை. பப்பாளி சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அப்படின்றத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலாம். ஸோ இந்த பழம் வந்து மிகவும் உங்களுடைய வயிற்றுக்கு நல்லது. இது நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிடும்போது செரிமானம் உங்களுக்கு மேம்படும், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும், பிளட்ல சுகருடைய அளவு உங்களுக்கு கண்ட்ரோலாக வைக்கும், முதுமையை தடுக்கிறது உள்ளிட்ட பல நன்மைகள் இருக்கும். பப்பாளி ஆரோக்கிய நன்மைகள் வந்து பயக்கும் அப்படின்னாலும் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு சில உணவுப் பொருட்கள்லாம் இருக்கு. அப்படி மீறி சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அந்த உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அந்த வகையில் பப்பாளியும் பால் பொருட்களையும் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கூடாது. பால், தயிர், பாலாடை கட்டி, சீஸ், அதாவது இந்த வெண்ணெய்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ இது போன்ற எந்த பால் பொருட்களையுமே நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிடக்கூடாது. பப்பாளி சாப்பிட்டதுக்கு உடனே நீங்கள் சாப்பிடக்கூடாது. சிறிது இடைவெளி விட்டு தான் சாப்பிடணும். பல மணி நேரங்கள் கழித்து தான் சாப்பிடணும். பப்பாளியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் பால் பொருட்களை ஜீரணிக்க ரொம்பவே கஷ்டப்படும். பப்பாளி செரிமான அமைப்புக்கு நல்லது அப்படின்னாலும் பப்பாளி பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது பால் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அது செரிமான அமைப்பை பாதிக்கும். இதனால் வாயு பிரச்சனை ஏற்படும். ஸோ இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பப்பாளியோடைய அந்த பால் சார்ந்த பொருட்களை நீங்கள் சேர்த்து சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. வெள்ளரிக்காயும் பப்பாளியும் நீங்க சேர்த்து சாப்பிடக்கூடாது. அல்லது பப்பாளி சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே வெள்ளரிக்காயை நீங்க சாப்பிடக்கூடாது. அது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். பப்பாளி சாப்பிட்ட பிறகு வெள்ளரி சாப்பிட்றதை நீங்க தவிர்த்துக்கோங்க. வெள்ளரிக்காயில அதிக நீர் சத்து இருக்கிறதால வயிற்றுல நீர் போயிட்டு தேங்க ஆரம்பிச்சிடும். இது வந்து வாயு பிரச்சனை, வீக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தும். ஸோ வெள்ளரிக்காயும் பப்பாளியும் நீங்க சேர்த்து சாப்பிடக்கூடாது. பப்பாளி சாப்பிட்ட உடனேயே நீங்க வெள்ளரிக்காயை சாப்பிடக்கூடாது. பல மணி நேரங்கள் கழிச்சு தான் சாப்பிடணும். பப்பாளியும் குளிர்ந்த நீரையும் நீங்கள் உடனே எடுத்துக்கூடாது. ஸோ சில் வாட்டரையும் பப்பாளியும் நீங்கள் சேர்க்கக்கூடாது. பப்பாளி சாப்பிட்ட உடனேயே நீங்கள் குளிர்ந்த நீரை குடிக்கிறதால பல செரிமான பிரச்சனைகளை அது உங்களுக்கு உண்டாக்கும். அதோடு வளர்ச்சிதை மாற்றத்தையும் பாதிக்கும். பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணீர் குடிப்பவராக நீங்கள் ஒருவேளை இருந்தீங்க அப்படின்னா எப்போதுமே வெதுவெதுப்பான தண்ணீரை தான் நீங்கள் குடிக்கணும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் நீங்கள் பப்பாளியும் குளிர்ந்த நீரையும் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறத தவிர்த்துக்கோங்க. பப்பாளியும் முட்டையும் நீங்கள் எடுத்துக்கூடாது. ஸோ இப்போ பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் உடனேயே முட்டை சாப்பிடக்கூடாது. முட்டையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பல பிரச்சனைகளை உங்களை அது சந்திக்க வச்சிடும். இது என்னென்ன பண்ணணும் அப்படின்னா அஜீரணம், மலச்சிக்கல் மற்றும் வாந்தி போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தும். ஸோ அதனால் நீங்கள் பப்பாளியும் முட்டையும் சேர்த்து சாப்பிடாதீங்க. பப்பாளி சாப்பிட்ட உடனேயும் முட்டையும் சாப்பிடாதீங்க. பல மணி நேரங்கள் கழித்து சாப்பிடுங்க. எலுமிச்சை, ஆரஞ்சு மற்றும் தக்காளி என அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களை பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த எலுமிச்சை, ஆரஞ்சு மற்றும் தக்காளி இது எல்லாத்துலேயுமே வந்து அமிலங்கள் இருந்திருக்கு. சிட்ரஸ் அமிலம்னு சொல்லுவோம். ஸோ அந்த அமிலங்கள் இருந்திருக்கு. பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் அமிலத்தன்மை கொண்ட உணவுகள் நம்ம சாப்பிடும்போது அது நெஞ்செரிச்சல் மற்றும் செரிமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. ஒரு நாளில் எவ்வளவு பப்பாளி வந்து நீங்கள் சாப்பிடணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 100 கிராம் முதல் 120 கிராம் பப்பாளியை மட்டுமே தான் நம்ம வந்து சாப்பிட வேண்டும் அப்படின்றத நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இதை விட நீங்கள் அதிகமாக பப்பாளி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்கு பதிலாக தீங்குகளை தான் விளைவிக்கும். ஸோ இது தவிர பப்பாளி இலையினுடைய சாறு நீங்கள் குடித்து வந்தீங்க அப்படின்னா தினமும் 5 to 6 ஸ்பூன்களை மட்டுமே நீங்கள் குடிக்கிறது போதுமான அளவு. பப்பாளியை நீங்கள் எப்போதும் சாப்பிடுவதற்கு 2 முதல் 3 மணி நேரத்திற்கு முன்னாடி அல்லது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து சாப்பாடு எடுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி 2 to 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பப்பாளி சாப்பிடணும். அல்லது உணவுகளை எடுத்துட்டதுக்கப்புறம் 2 to 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து பப்பாளி சாப்பிடணும். ஸோ இதுதான் பப்பாளி சாப்பிட்றதுக்கான அளவு, உகந்த நேரம். மிதிமிஞ்சிய பப்பாளி வந்து உணவு குழாயை சேதப்படுத்தும். அதாவது அதிகமாக நீங்கள் பப்பாளி வந்து பிடிக்குதுன்னு சொல்கிறதுக்காக நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இந்த உணவு குழாயை சேதப்படுத்தும். பப்பாளியில் வந்து லேட்டெக்ஸ் மற்றும் பாப்போயின் சொல்லக்கூடிய கலவைகள் இருக்கு. இது கார்போஹைட்ரேட், கொழுப்பு மற்றும் புரதத்தை உடைக்கக்கூடிய வேலையை செய்யுது. ஆனால் நீங்கள் அதிகப்படியாக பப்பாளியை சாப்பிடும் போது அது தொண்டைக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய அபாயத்தை அதிகரிக்கும். ஸோ இது உணவு குழாயை வந்து சுருங்க செய்ய வைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத ஆராய்ச்சி ஒன்றில் தெரிய வந்திருக்கு. ஸோ பப்பாளியை நீங்கள் அதிகமாக சாப்பிடாதீங்க. போதுமான அளவுக்கு எடுத்துக்கிறது நல்லது. பப்பாளி நீங்கள் அதிகம் சாப்பிட்டீங்கன்னா கூடவே உங்களுக்கு வயிற்றுப்போக்கும் ஏற்படலாம். பப்பாளி நீங்கள் அதிகமாக சாப்பிடுவது உடல் நலத்திற்கு கேடு. அதன் அதிகப்படியான நுகர்வு வந்து இதன் காரணமாக உங்களுக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் செரிமான அமைப்புக்கு சேதம் ஏற்படக்கூடிய அபாயமும் இருக்குது. பப்பாளியில் காணப்படக்கூடிய அதிக நார்சத்து, அதாவது ஃபைபர், உங்களுடைய உணவை வேகமாக செரிக்க வைக்கிறதுக்கும் மலத்தை மென்மையாக்குறதுக்கும் ஒரு சிறந்த மலமிளக்கியாகவும் செயல்படுது. ஆனால் நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது வயிற்றுப்போக்கு உங்களுக்கு ஏற்படும். சர்க்கரை நோய் மருந்தோட தவறுதலாக கூட நீங்கள் பப்பாளி வந்து பார்த்தீங்கன்னா
சாப்பிடக்கூடாது. இப்போது நீங்கள் வந்து சுகர் பேஷண்ட்ஸாக இருந்து இந்த நீரிழிவு மருந்தெல்லாம் சாப்பிடுபவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா பப்பாளி சாப்பிடுவது உங்களுக்கு நல்லது கிடையாது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பப்பாளியில் சர்க்கரை நோய் எதிர்ப்பு தன்மை இருக்குது. அதன் பயன்பாடு என்ன பண்ண முடியும்னா ரத்த சர்க்கரை பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தையும் அதிகரிக்கும். ஸோ பிளட்டில் உங்களுடைய சுகருடைய அளவை அதை இன்க்ரீஸ் பண்ணலாம் அல்லது டிக்ரீஸ் பண்ணலாம். உங்களுக்கு லோ சுகர் அதே போல் வந்து உங்களுக்கு ஹை சுகரும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் பப்பாளி இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இவங்கெல்லாம் வந்து பப்பாளியை சாப்பிடாம அதே போல் சாப்பிட்றதா இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சமாக குறைவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த சுகர் பேஷண்ட்ஸ் நீங்கள் மெடிசின்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பப்பாளி சாப்பிட தேவை கிடையாது. ஸோ மற்றவர்கள்லாம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் பப்பாளி எடுத்துக்கோங்க. பப்பாளியில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.